எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து பிளாக் ஸ்பாட்ஸு, இந்த கரும்புள்ளி, அதுக்கப்புறம் வேட்ஸு, இந்த பெருசு பெருசாக இருக்கும், ஒருத்தருக்கு குட்டி குட்டியாக இருக்கும், இந்த மாதிரி கழுத்தை சுற்றி, அதுக்கடுத்து ஃபேஸில் இருக்கும், ஒருத்தர் கையில் இருக்கும். இது வந்து நம்ம ஹோம் ரெமெடியில் 3 நாளில் எப்படி போக வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு எருக்களை பால், அந்த இலையை வந்து எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து டைரெக்டாக அந்த இடத்துல மட்டும், நான் இன்றைக்கி எந்த இடத்துல பெருசாக இருக்கோ அங்கே மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல டே 1 வச்சுருவோம். அவ்வளோதான். இந்த ஸ்கின்ல தடவாமல் இந்த கரும்புள்ளி மேலே மட்டும் வைப்போம். வச்சு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போது வந்து ஸ்கூல் லீவெல்லாம் இருக்கிற டைமில், காலேஜெல்லாம் லீவ் இருக்கிற டைமில் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி எருக்களை இலையை நம்ம பறிக்கும் போதே ஒரு சின்ன பிளேட்டில், அதில் நம்ம அந்த இலையை முறிக்கும் போதே நல்லா பால் அந்த வரும்போது நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து டே 2க்கு தேவையான லீவ்ஸை இன்றைக்கி பறிக்க வந்திருக்கோம். அவ்வளோதான். இந்த தட்டில் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து டே 2. குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த வேப்பிலையோட ஒரு காம்பை எடுத்து வச்சுருக்கேன். அந்த காம்பை வச்சு நம்ம வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிற இடத்துல. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து டே 2 கொஞ்சம் வந்து அந்த இடம் வந்து எனக்கு ரெட்டிஷ்ஷாக இருக்குது. அந்த வைக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கின்னை வந்து மரமரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து கொஞ்சம் காந்தோம், அப்போ தான் அது காயும், அந்த மருக்கள் வந்து காயும். இந்த சைடில் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா காஞ்சிட்டு, பெருசு மட்டும் கொஞ்சம், அது வந்து எனக்கு ஒரு 4 days ஆச்சு இது விழுறதுக்கு எனக்கு. இப்போ டே 2 வச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம அந்த காம்பை வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஸ்கின் மற்ற இடத்துல படாது. இப்போ வந்து எனக்கு டே 3லேயே இந்த சின்ன சின்னதெல்லாம் விழுந்துட்டு, எனக்கு நல்லா காஞ்சி விழுந்துட்டு. இது வந்து டே 4லேயும் நல்லா அந்த பெரிய சைஸில் இருந்த அந்த மரு வந்து கீழே விழுந்துட்டு. அவ்வளோதான். இந்த காயம் வந்து ஒரு 2 நாள்லேயே நல்லா ஆறிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனை மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.